இதை வேற என்ன கொண்டு போகணும், வேற என்ன கேள்வி கேட்கணும்? இப்ப இந்த குடும்ப பிரச்சனைக்கு சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப அந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நிக்கிறதுக்கு உண்டான ரீசன் சொல்லியாச்சு. இப்ப உதாரண ஜாதகம் சொல்றீங்களா? சார் நான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்க ஜாதகம் சொல்லலாமா சார்? தமிழ்ல சொல்லுங்க, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. தொடர்பு உள்ள ஜாதகம் கொடுக்கவா சார்? சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. Okay. அவங்களுக்கு வந்து லக்னம் வந்து கடக லக்னம் வந்து இருக்குது, சரிங்களா? ஆமா சார். ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம். கரெக்ட் சார். சூரியன், சந்திரன், புதன். புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, இத்தனை கிரகம் இருந்தா சேட்டை ஒண்ணா இருக்குமா? சரி, சனி வக்ரம் சார். பாத்துக்கிறேன். அப்ப சனி மட்டும் வரணும், சனி மட்டும் வரணும். இது வரைக்கும் இப்ப நடக்கிற தசை பத்தி வந்து குரு திசை இல்ல, சூரியன் பத்தி. ம். குரு வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்காருன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 9 வருஷம் சந்திர திசை, செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 16 வயசு 17 வயசு வரைக்கும் போயிருக்கு. இந்த ராகு திசை நடந்தாலும் குரு திசை நடந்தாலும் அடுத்து வரக்கூடிய சனி திசை நடந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெயில் இதுதான் நடக்கணும். சரியா? இதைத்தான் நம்ம லக்னமா எடுக்கணும். சரியா? சரிதான் சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. எஸ் சார். இதுலதானே ரகசியம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு லக்னாதிபதி யாரு? சூரியன். சூரியா ஆமா சார். இந்த இடத்துக்கு பாண்டுக்கு சந்திரன் கூட இருக்கிறாரா? ம். சந்திரன் உச்சம் இல்லையா? ம். வேலைக்கு போன இடத்துல ஒரு பெண்ணோட ஏற்கனவே வயசுக்கு வந்து குழந்தை பெத்த ஒரு பெண்ணோட தொடர்பு. கரெக்டா சொன்னீங்க சார். வேலையில தான் சார். வேலைக்கு போற இடத்துல ஏன் வேலைன்னு எடுத்தேன்? ஐயா வேலைக்கு 10ஆம் போற இடம் இடத்துல 10ஆம் இடம்னுவாங்கய்யா. 10ஆம் என்னங்க இடம் சார்? சார். எத்தனைக்கு 10ஆம் இடம் சார்? 10 தொழில் அது ஜீவன் தான். சரி. இன்னும் 2 பாயிண்ட் நான் சேர்த்து சொல்லவா? இந்த இடத்துக்கு ஆறுக்கு அதிபதியான சனி அவரை பார்க்கிறார். கரெக்டா? கரெக்ட் சார். சனி தொழில்காரன். கரெக்டா? எஸ் சார். காலப்புருஷனுக்கு ஆறுக்கு அதிபதி புதன் சேர்க்கல இருக்கிறாரா? காலப்புருஷனுக்கு கரெக்ட் ஆறுக்கு சார். அதிபதி, ஆறுக்கு அதிபதி எடுக்கணும். எதுக்காக? நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாம ராசி சக்கரம் ஒண்ணு உருவாக்கி இதுக்கு 6ஆம் இடம்னு கொடுத்து இதுக்கு உத்தியோகஸ்தானம்னு ஏன் எடுக்கணும்? அதனாலதான் வேலைக்கு போன இடத்துலன்னு நான் சொன்னேன். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண் தொடர்பு வந்துச்சுன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுதா? ஒரு பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் புரிதல். இப்ப லக்னாதிபதிக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு வரணும்னு சொன்னேன், வந்துடுச்சு. இந்த இடத்துக்கு பண்டுக்கு சந்திரன். கரெக்டா? சரி, இதே மாதிரி ப்ரூவ் பண்ணுவோமா? பிறப்பு லக்னம் இது, லக்னாதிபதி சந்திரன். இந்த இடத்துக்கு பாண்டுக்கு ஒரே இருக்கிறாரா? இருக்கார் சார். இது பிறப்பு லக்னம். பிறப்பு லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் உச்சம், அவர் கூட 12 கைதி புதன் இருக்காரு. இந்த ஜாதகருக்கு என்னைக்கா இருந்தாலும் கள்ளத்தொடர்பு வருங்கிறது பிறப்பு லக்னம் சொல்லுது. கரெக்டா? கரெக்ட் சார். ஆனா அது எப்ப நடக்கும்னு சொல்றது திசைகள் இல்லையா? இந்த ராகு திசை ஆரம்பிக்கும் போதே இருக்கு. இப்ப குரு திசையில போய் இருக்கிறாரு, ஆனா அவர் ராகு திசையில இருந்தே இந்த மாதிரி தொடர்பு இருக்கு. அடிச்சு சொல்றது. இது எப்ப முடியும்? சனி திசை முடிஞ்சாலும் முடியாது. கரெக்டா? குரு திசை முடிக்கும், அடுத்த சனி திசை தொடரும், வருஷம் முடிஞ்சு போகும். அது பிறகு ஒரு வயசாயிரும். 80ல பிறந்திருக்கிறார், இப்பவே என்ன வயசாச்சு? 45 வயசாயிடுச்சு. ஆச்சரியப்படும் விதமா இருக்கிறதா? நம்ம சொல்லி கொடுத்த விதம் பாயிண்ட் நச்சுன்னு போகும் சில இடத்துல. அதனாலதான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் விதியை மட்டும் சொல்றேன், ஜாதகங்களை உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்கிறேன். நானே போட்டு மேட்ச் பண்ணி காமிச்சேன்னு வச்சுங்களேன், இவர் இனத்தையும் ஒரு உள்டாவா கதை விடுறாரா அப்படிங்கிற மாதிரி போயிடும். இப்ப உங்ககிட்டே ஜாதகத்தை கேட்டா இப்ப மேட்ச் பண்ணிட்டோமா, இதை அடிச்சு சொல்லலாமா? மாறாதுல்ல சார். இப்ப இவரோட மனைவிய வந்து விவாகரத்து பண்ணிட்டு இவங்க இப்போ கள்ள தொடர்புல இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிப்பாரா? அது எப்படி சார் சொல்றது? அதாவது டைவர்ஸ் ஒர்க் ஆயுதமானு உங்களுடைய கேள்வி. ஆமா சார். அப்படி சொல்லுமா? அப்படிங்க ஆமா சார். வந்துருச்சா? இது டைவர்ஸ் தான் போய் முடியும். கூடவே புதன் லாயர் சொல்லுதா?
ம் ம் ஆமா சார். இந்த சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருப்பார்? கண்டிப்பா சூரியன் சுயசாரமோ அல்லது செவ்வாய் நட்சத்திரத்திலே தான் இருப்பார் நினைக்கிறேன். சுயசாரத்துல இருக்காரு. சுயசாரம். நான் சந்திரனை சொல்லல. சந்திரனை நான் சொல்லல. சூரியன் வந்து சுயசாரத்திலேயோ அல்லது வந்து செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ தான் இருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருப்பாருன்னு நான் சொல்லல. ம் காரணம் என்ன அப்படின்னா, சூரியனும் அரசு, செவ்வாயும் அரசு இல்லையா? அரச ம் கிரகங்கள் இல்லையா? அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அது பிறகுதான் அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு அந்த குடும்பஸ்தன் எழுதி சொல்லிட்டார். இது எப்போன்னு எப்படி சார் சொல்றது? முதல்ல இதை மேட்ச் பண்ணிப்போம். இது பிறப்பிலக்கணம் சொல்லிடுச்சா? இப்ப இந்த இடத்துக்கு 2 கதிரை வைக்கணும்ல, வச்சு பார்க்கணும்ல. வந்துருச்சு சார். அப்ப கண்டிப்பா டைவர்ஸ்ல தானே போய் முடியும். ஆமா. ராகு கேதுக்கு மைய புள்ளியில இந்த கிரகங்கள் மாட்டி நிக்குது. அதாவது இது லக்னமாக இருந்தாலும் குடும்பஸ்தான இருக்குது, இது லக்னமாக இருந்தாலும் ம் குடும்பஸ்தான இருக்குது. 2 மாட்டி நிக்குது. இது டைவர்ஸ்ல தான் முடியும். நான் என்ன சொன்னேன்? புதனும் கேதுவும் லாயர் சொன்னோமா? ஆமா சார். அந்த ராகு கேதுக்கு மையப்புள்ளில இருக்கக்கூடிய கிரகங்களா எடுத்துக்கிறோம். இந்த ராகுவும் எடுத்துக்கிறோம், இந்த கேதுவும் எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது இது கண்டிப்பா டைவர்ஸ்ல தான் போய் முடியும். அடிச்சு சொல்லலாமா? கண்டிப்பா சார். எப்ப முடியும்? இந்த குரு திசையிலேயே முடியும். ம் குரு திசையில வந்து முடிவு பார்க்கணும். ஏன்னா அந்த குரு தான் இந்த இடத்துக்கு 8 தெரியும். கரெக்டா? ம் இந்த இடத்துக்கு 6 தெரியும் அப்படின்னு போயிடும். ஓகே சார். ஓகே தானே? டவுட் கிளியரா? கிளியர் சார். அடிச்சிடலாமா? யாருக்கு சந்தேகம் இருக்குதா? குரு தசை நடக்கும்னு சொன்னீங்க சார். குரு எந்த புத்தியில சார் இப்படி நடக்கும்? குரு இப்போ தசையில எந்த ஓடிக்கிட்டு புத்தியில டிவோர்ஸ் ஆகும்? இப்ப நடந்துகிட்டு இருக்கு சந்திர புத்தி மேடம், சூரிய புத்தி மேடம். குருல குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன் வரைக்கும் போட்டுக்குது. அடுத்து சந்திரன். இதான் நட்சத்திரம் பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். சந்திரன் போகுது. சந்திரன் சுய நட்சத்திரம் சார். செவ்வாயுடைய புத்தியில முடிவுக்கு வந்துடும். சந்திரன்ல முடியாது, செவ்வாயில முடிவுக்கு வந்துடும். ஏன்னா செவ்வாய் தான் கேதுடைய நட்சத்திரம். செவ்வாய் கேது நட்சத்திரம். வேற யார் யார் கேது நட்சத்திரம் வாங்கியிருக்காங்க? குரு வாங்கியிருக்கிறாரு, செவ்வாய் வாங்கியிருக்கிறாரு, சனி வாங்கல, ராகு வாங்கியிருக்கிறாரு. செவ்வாயில வந்துடும், முடிவுக்கு வந்துடும். மிஞ்சி போனா மிஸ் ஆனாலும் ராகுல வெட்டி விடும். ராகுல வெட்டி விடும். சரிங்களா? செவ்வாயில முடிவுக்கு வந்துடும். சார் இது ஸ்மூத்தா போகுமா இல்ல சண்டை போட்டு அந்த டிவோர்ஸ்லயே உங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா சார்? எந்த இடத்துல எல்லாம் செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டு அடிச்சு மண்டையை உடைச்சுக்குவாங்கன்னு சொன்னோமா? சரியா? ஆமா சார். செவ்வாய் ராகு இருக்குது, அதோட சேர்ந்துதானே வருது. இந்த இடத்துல சார் சனி உட்காந்து ரொம்ப 10ஆம் அசிங்கமா சண்டை போட்டுப்பாங்க சார் இந்த கணவன் மனைவியும். ரத்த காயம் வாங்கி ஹாஸ்பிடல் எல்லாம் போயிருப்பாங்க, கேட்டு பாருங்க. சார் ரோட்லயே சண்டை போட்டுப்பாங்க சார். அவங்க நீங்க பாக்குற என்னை வேலை ரொம்ப புனிதமான வேலை. ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போடுறது கேட்கவே முடியாது சார். நீங்க என்னைய சோதிக்கிறீங்க பாத்தீங்களா? சண்டை போட்டு புரிவாங்களா? சண்டையெல்லாம் போடுவாங்களான்னு என்னைய சோதிக்கிறீங்க பாத்தீங்களா? அப்படி இல்ல சார். அவங்களுக்கு குழந்தைய வச்சு அவங்க கொஞ்சம் சுமூகமா பிரியறது நல்லதுன்னு தான் நாங்க எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க ஃபீல் பண்றோம். அடி சண்டை போட்டு தான் மேடம் புரிவாங்க. ஏன்னா செவ்வாய் ராகு இங்க உட்காந்து இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு ரகசியம் சொல்றேன். புரிஞ்சுது சார். அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி ராகு இதுக்கு மையப்புள்ளியில இருக்குதுன்னா, இந்த ராகும் கேதுவும் தான் இந்த 3 கரகம், இங்க இருக்கிற 3 கரகம், 6 கரகத்தையும் சேர்த்து இந்த சுக்கிரனையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த தீர்மானத்துல வரதுனால இப்ப ஒட்டுமொத்த கரகங்களும் சேர்ந்து இயங்கிட்டு இருக்குது. சாதாரணமா ஆடினாலே ஆடு காலிம்பாங்க, இது பத்திரகாளியா ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்? கரெக்டான வார்த்தை சார். ஒண்ணுமே பண்ண முடியாது. இது குடும்பத்துல டைவர்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ், படிக்குத்தி ஏறிதான் முடியும். அடிக்கடி பஞ்சாயத்து ரத்த காயமா வாங்கத்தான் செய்யும். ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த லட்சணத்துல அவருக்கு இன்னொரு தொடர்பு வேற. இல்ல அப்படி தொடர்பு இருந்தனாலதான் சண்டை வந்துச்சோம். என்ன ஒரு டார்கெட். அந்த தொடர்பு கிட்டயும் சண்டை தான் சார் நடக்குது. தொடர்பு கிட்டையும் சண்டை வரும். சரி, இன்னொரு ரகசியம் சொன்னா கொஞ்சம் தப்பா இருப்பீங்க, பெண்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஒரு தொடர்பு கிடையாது சார். உண்மை. இவருக்கு ஒரு தொடர்பு கிடையாது. உண்மை சார். குறைஞ்சது 6 பேரை சொல்லுவேன் நான். சரியா? அழிச்சிடலாமா? சந்தேகம் இல்ல. ஆண்களுக்கு கேள்வி இல்லையா? நம்ம நண்பர்கள் யாருக்கும் கேள்வி இல்லையா? இல்ல, அது ஒரு 6 தொடர்புன்னீங்க. அது எது எப்படி, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ஏன்னா 1 தப்பா எடுத்துக்காதீங்க. 1 2
இது ஒரு சில விஷயங்கள் வந்து பலன் சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும் சார். ஏன்னா மனைவி இல்லாத ஒரு உறவு இருக்குது, அப்புறம் டிவோர்ஸா வருது, அது ஓகே. இல்ல கொஞ்ச நாள் அடிக்கடி பிரச்சனையாகி அந்த மறைமுகமான உறவுகள் பிரிஞ்சு போறது, அது ஓகே. அப்ப 1, 2க்கு மேற்பட்ட உறவுகள் வர்றது, அது கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா கிளைண்ட் இப்படிதான் இருப்பாரு, நீங்க பாத்துங்க அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. அருண் பெண்கள் இருக்கிறாங்களேன்னு கௌரவமா ஆறுன்னு சொன்னேன். நீங்க அதையும் துருவி எடுக்கிறீங்க. சரி. சார் ஒரு நிமிஷம் ராஜேஷ் பேசுறேன். ம். இதுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து நீங்க போன கிளாஸ்லயே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அவர் கவனிக்கல அல்லது அவர் வந்திருக்க மாட்டார் இன்னைக்கு, ஓகே அல்லது வீடியோ பார்த்துருக்க மாட்டார். சரி இருக்கட்டும். இவருக்கு ஆறுன்னு ஒரு இது அப்ராக்சிமேட்ல சொல்லல, அது ஒரு கணக்குல சொன்னேன். ஆனா இது அதையும் விட கூட தப்பா எடுத்துக்கிறாங்க. இது வந்து விபச்சார யோகம் ஜாதகம். சரியா? விபச்சார யோகம் ஜாதகம் விளைமகளை தேடி போகக்கூடிய அமைப்பு. அழிச்சலாமே? நான் பாருங்க, நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அழிச்சலாமா? நண்பர்களுக்கு சந்தேகம் இல்லைல்ல? இதெல்லாம் வந்து கிளைண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணறது ரொம்ப கஷ்டம் சார். அவங்க மனநிலையெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. முன்னாடி வாழ்க்கை சரியில்லைமா, இந்த பிள்ளைக்கு வந்து மிலிட்டரிக்காரனை பாரு, இல்ல வெளிநாட்டுக்காரனை பாரு அப்படின்னு சொல்லணும். ஆனா வெளிநாட்டுக்கு அனுப்பிடாத உன் பிள்ளைய. சரியா? அப்படி சொல்லி சேர்த்து வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களா? என்னையா கல்யாணம் பண்றது பொண்ணை கூட்டு போய் வாழ்றதுக்கு தானே. நீ பொண்ணை கல்யாணம் பண்ணி உன் வீட்லயே வச்சுக்கிறதுக்காக நான் வந்து என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா அவங்க அப்படியே பண்ணுவாங்க. பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல. அதுதான் இந்த பிள்ளையுடைய கர்மா. தடுக்க முடியாது. சரியா? அது நம்மளுக்கு தெரியும், ஜோதிடர்களுக்கு தெரியும். ஆனா அதை ஏத்துக்கிற மனநிலையில நம்மளாலையுமே தடுக்க முடியாது. தடுக்க முடியும். ஒண்ணுமே வந்து. சரி, இன்னைக்கு வகுப்பு சிறப்பா போனதா? முடிச்சா? மிகவும் சிறப்பா இருந்தது சார். கிளாஸ் போர் அடிக்குது, ரூல்ஸா சொல்லி கொடுக்குறாரு. இல்ல சார், பொறுமையா இருந்து நோட்ஸ் நிறைய எடுக்க வேண்டியது சார். அப்படியெல்லாம் இல்ல சார். ரொம்ப 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 நிறைய இன்னைக்கு நிறைய பார்த்தாச்சு சார். இது 2-3 நாளைக்கு இத வச்சு ஆராய்ச்சி. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நான் ஜாதகம் கொண்டு வரல, உங்ககிட்டயே கேட்டு உங்ககிட்டயே தான் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்களுடைய நீங்க கொண்டு வந்ததுலயே தான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இல்ல அதுதான் ஸ்பெஷல் இல்லையா? ஆமா சார், உண்மையிலே சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.